வெல்கம் டு ஜிபி ஐடியாஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது 4 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆம்ப்பு எதுவும் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் சில ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி ஐசியும் சொல்லிடுறேன். இந்த ஸ்பீக்கரு அதுக்கடுத்து அதுக்கு மேலே உள்ளது. இந்த 2 ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக உள்ள எஃப்எம் கடையில் வாங்கின எஃப்எம்க்கு யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கரு. இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா சென்டரில் 2 போடுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2050 7265 அந்த மாதிரி ஐசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெல்சன் பிராண்டோடது. இது வந்து நீங்கள் சென்டருக்கு யூஸ் பண்ணும்போது 2 ஸ்பீக்கராக யூஸ் பண்ணிக்கணும். தனியாக இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோயர் வாட்ஸில் உள்ள ஐசிக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பீக்கரும் இது வந்து சாம்கான்லேயே இந்த ஹெவியான ஊஃபர் உள்ள டைப்பும் இருக்குது. அதுவும் நான் வீடியோவில் தொடர்ந்து காட்டுறேன். இப்போ இந்த ஊஃபரு இந்த 4 ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7265 2030 2050 அந்த மாதிரி ஐசிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய மேக்னெட் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இது நித்திங் சோனிக்கில் ஊஃபர் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் உள்ளது. இதனுடைய மேக்னெட்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். இதில் 40 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தாராளமாக 7265 7292 வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி 4-5 யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சரௌண்டுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊஃபர் டைப் வந்து நீங்கள் சென்டருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட் லெஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நித்தின் சோனிக்கில் கொஞ்சம் ஹெவி டைப்பு. இது பெல்சனில் இது வந்து உங்களுக்கு லோயர் வாட்ஸில் உள்ளது. இது கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாக உள்ளது. ஊஃபர் வந்து நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். இது ஒரு டைப்பு. இது வந்து உங்களுக்கு அவார்டில் 4 இன்ச்சு. இது சென்டருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுல ஓம்ஸ் ஒன்று சொல்லிடுற மாதிரி இருக்கேன். இது அவார்டில் இது 8 ஓம்ஸு. பெல்சனில் இது 4 ஓம்ஸு. இதுவும் 4 ஓம்ஸு. இதுவும் 4 ஓம்ஸு. இதுவும் 4 ஓம்ஸு. இதுவும் 4 ஓம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஓம்ஸ் ஆடிக்ஸில் உள்ளது. 8 ஓம்ஸ் ஃபுல் ரேஞ்சு. சென்டரில் நீங்கள் 2 4 இன்ச்சை போட்டு சீரியஸ் பண்ணி அது 8 ஓம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பேரலல் பண்ணி தாராளமாக 2030 2050 7265 இந்த மாதிரி லோயர் வாட்ஸில் உள்ள ஐசிக்கு சென்டருக்கு யூஸ் பண்ணிக்கக்கூடியது. இதில் அகைன் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த 3மே ஃபுல் ரேஞ்சு டைப்பு. ஸோ சென்டருக்கு 2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3மே யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3. சரௌண்டுக்கு 4 இன்ச்சு போடுறீங்க இல்லை எல்லா சேனலுக்குமே 4 இன்ச்சு போடுறீங்கன்னா இது ஒன்று. இன்டின் சோனிக்கு பெல்சனு அவார்டு. இந்த பெல்சனில் உள்ள இது ஜென்ஸ்டாரில் உள்ள ஒரு ஸ்பீக்கரு. இந்த 4த்தையும் நீங்கள் எந்த சேனலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விட்ருங்க. இது ஒரு குவான்டிட்டி அதிகமாக கேட்டாலும் நம்மள்ட்ட கிடைக்கும். இல்லை ஒரு 5 பீஸு இல்லை பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி வேணும், டியூட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வேணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாலும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுடலாம். இது வந்து எம்எஸ்எஸ்ஸில் இல்லைன்னா ரதிமனா டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு அனுப்பிவிடும். இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸபிளாக இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்க பொருளை அனுப்பிடலாம். இதை தொடர்ந்து நம்மளோட சேனலில் 6 இன்ச்சு 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு சப்வூஃபர்ஸுக்கான வீடியோஸ் ஃபாலோவாக ஒன்றா வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.